வணக்கம். இது உங்கள் தினக்கதிர். தூத்துக்குடி எம்பி கனிமொழி கருணாநிதி மத்திய அரசை விமர்சித்ததுடன் எந்த ஒரு பேரிழவையும் இயற்கை பேரிடரையும் தேசிய பேரிடராக அறிவிக்க பாஜக தயாராக இல்லை என்று கூறினார். பாஜகவே ஒரு தேசிய பேரழிவு என்று அவர் வலியுறுத்தினார். இது போன்ற சூழ்நிலைகளை அரசாங்கம் கையாள்வதில் தனக்குள்ள அதிருப்தியை பிரதிபலிக்கிறது. தமிழகத்தில் வெள்ளம் ஏற்படுவதற்கு 7 நாட்களுக்கு முன்பு எச்சரிக்கை விடுத்ததாக மத்திய அரசு கூறியதாகவும் அதை முதல்வர் ஸ்டாலின் மறுத்ததாகவும் கனிமொழி குறிப்பிட்டார். வயநாடு பேரழிவுடன் இதேபோன்ற சூழ்நிலையை அவர் எடுத்துரைத்தார். அங்கு கேரள முதல்வர் பினராயி விஜயனும் அரசாங்கத்தின் கூற்றுக்களை மறுத்தார். கனிமொழியின் கூற்றுப்படி துன்பத்தில் உள்ள மாநிலங்களுக்கு பாஜக ஆதரவளிக்காது, மாநில அரசுகள் போதுமான அளவு தயாராக இல்லை என்று கூறினார். இது பாஜகவுடன் கூட்டணியில் இல்லாத மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்குவதை தவிர்ப்பதற்கான ஒரு தந்திரம் என்று அவர் நம்புகிறார். வெள்ள மீட்பு நிதி காணாமல் போனது குறித்து பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் கூறியதற்கு பதிலளித்த கனிமொழி, கோப்பர் நகர்வை நிறுத்தியதற்கு காரணமானவர்களை விட எம்எல்ஏ நிலைமையை நன்கு அறிந்திருக்கலாம் என்று குறிப்பிட்டார். இது மாநில மற்றும் மத்திய அரசுகளுக்கு இடையே வெளிப்படைத்தன்மை மற்றும் ஒருங்கிணைப்பு இல்லாததை எடுத்துக்காட்டுகிறது. மேலும் மாநகராட்சி குப்பை கிடங்கில் 1,00,000 மரக்கன்றுகள் நடுதல், உமரிக்கோட்டை புதுக்கோட்டை இடையே உள்ள சங்கரப்பேரு குளம் மற்றும் உப்பர் ஓடையை தூர்வார்தல் உள்ளிட்ட பல திட்டங்களை கனிமொழி தொடங்கி வைத்தார். இஎஸ்ஐ மருத்துவமனையில் நடைபெற்று வரும் கட்டுமான பணிகளை சமூக நலத்துறை மற்றும் பெண்கள் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் கீதா ஜீவன், ஆட்சியர் ஜி லட்சுமிபதி, எஸ்பி.எல். பாலாஜி சரவணன், மேயர் ஜெகன் பெரியசாமி, எம்எல்ஏ எம்.சி. சண்முகையா ஆகியோருடன் அவர் பார்வையிட்டார். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.